எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவிடிகளை போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவா திருவிடிகளை போற்றி. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. நாம் எல்லோரும் உண்பதற்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவது மழையாகும். அது மட்டுமல்லாமல் உண்பவருக்கு தானும் ஒரு உணவாக திகழ்வதும் மழை. வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகான் மகாபிரிவா அருளிய தெய்வத்தின் குரல். நாம் கஷ்ட நிவர்த்திக்காக சுவாமியிடம் போனாலும் சரி, அல்லது சௌக்கியமாக இருக்கிறோம் என்று நன்றி கூற போனாலும் சரி, அவரை நினைக்கிற பழக்கம் வலுக்க வலுக்க தானாகவே இந்த கஷ்டம் சௌக்கியம் ஆகியவற்றை நினைப்பதிலிருந்து நம் மனம் விட்டுவிடும். அவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்தி வைக்கட்டும் என்று பாரத்தை அவரிடமே தள்ளிவிட்டு விசிராந்தியாக இருக்கிற மனோபாவம் உண்டாகும். ஏதோ ஒரு ஆனந்தமும் சாந்தமும் மனசில் படரத் தொடங்கும். இதுவே நம்மை அமர நிலையில் சேர்ப்பது. ஓயாமல் குறையுள்ள நாம் மாறாத நிறைவாக நிறைவதற்கு வழி செய்வது. ஆத்ம விசாரம், தியானம், யோகம் இதுகளால் தான் நம் மனசை பட்டக்கட்டை அது மாதிரி ஆக்கி கொண்டு நிறைந்த நிறைவாக இருக்க முடியும் என்பது உண்மை. பின்னே நான் இந்த சாதனைகளை சொல்லாமல் பக்தியை சொல்கிறேனே என்று கேட்கலாம். ஸ்ரீ ஆதிசங்கர் பகவத்பாதால் ஒரு காரியமும் ஒரு சிந்தனையும் இல்லாமல் அப்படிப்பட்ட நிலையில் பக்தி என்கிற மனசின் காரியம் கூட இல்லைதான். அந்த மாதிரி ஒரு இருக்கிற நிலையைத்தான் மோட்சம் என்கிறார். நான் பக்தி பண்ணுங்கள் என்று சொல்கிறேனே என தோன்றலாம். ஆச்சாரியால் கூட ஒரு இடத்தில் மோட்சத்துக்கான உபாயங்களில் பக்தியே பெரிதானது என்கிறாரே, அது எனக்கு சாதகமா என்று பார்த்தால் அடுத்த வரியிலேயே அவர் பக்தி என்பதற்கு புது மாதிரி லட்சணம், அதாவது டெஃபினிஷன் கொடுத்து ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார். அதாவது தனது ஆத்மாவின் உண்மை நிலை என்ன என்று ஆராய்ந்து அதிலேயே ஆழ்ந்து கிடப்பதுதான் பக்தி என்கிறார். அவர் சொல்கிற இந்த பக்தி ஆத்ம விசாரமாக, தியானமாக, யோகமாகத்தான் இருக்கிறதே ஒழிய பொதுவாக நாம் சொல்கிற அர்த்தத்தில் சற்று முன்னே நான் சொன்ன அர்த்தத்தில், அதாவது நமக்கு புறம்பாக ஒரு சுவாமி இருப்பதாகவும் அவரிடம் நாம் செலுத்துகிற அன்பே பக்தி என்றும் சொல்கிற அர்த்தத்தில் பக்தியாக இல்லை. ஜெய்ஹிந்த். நாளை காண்போம். வந்தே மாதரம்.